வெண்பாவை. அத்தியாயம் 5. தென்றலும் புயலும். பச்சை பசிய மேக குவியலின் மேலிருந்து பொன் இழைத்துகில் ஒன்று பூமியை நோக்கி சரிந்து வந்தார் போல அந்த ஞாழல் மரக்கிளையிலிருந்து நழுவி தொங்கலாடி கீழே குதித்து இறங்கினாள் ஒரு அழகிய இளம்பெண். பெரு வியப்பால் பிரமித்து நின்ற வில்லவன் நம்பி இரு கைகளையும் இடுப்பின் மேல் ஊன்றியவாறு விரிந்து அகன்ற தன் கண்களால் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். கருத்து அடர்ந்த சுரிகுழல், கனக பிறை நிலா நுதல், வளை சிலை புருவங்கள், வைரமீன் கண்கள், எட்டிப்பூ நாசி, கொன்ற இதழ் செவிகள், கோமள கனி அதரங்கள், பளிங்கு கன்னங்கள், பால் தரள பற்கள், இளநுங்கு மோவாய், வெண் சங்கு கழுத்து, செம்மூங்கில் தோள்கள், மாதுளம்பழ நெஞ்சங்கள், வரி கிழிஞ்சல் வயிறு, வளைக்கொடி இடை, விரிய விந்த குந்துபுறங்கள், கண்ணல் கழி கரங்கள், கதலி தண்டு கால்கள், இலுப்பை மரல் விரல்கள், இலவம் பஞ்சு சீரடிகள் என்று இவ்வாறிருந்த எழில் நிறை அவயங்களோடு பொன்னொளி சொரியும் மேனியலாய் எளிமையும் தூய்மையுமான ஆடை அணிகளுடன் விளங்கிய அந்த சௌந்தரியவதியை விழி புரட்டாமல் பார்த்து கொண்டிருந்த வில்லவனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் திமிரி எழுந்தது. இவள் என்ன மானிட பெண்தானா, அல்லது வான்வழி தப்பி இந்த கான்வழி வந்துவிட்ட தேவமங்கையா? மென்னுடலை மேல் மூச்சு பற்றி குலுக்க பயமும் பரபரப்பும் கருவண்டு கண்களின் இமை சிறகுகளை சொடுக்கி சுழற்ற வீசு தென்றலில் விளைந்தாடும் மாதவி பூங்கொடி என நடுங்கியொடுங்கி நின்று கொண்டிருந்த அந்த பெண் சற்று தொலைவில் கிடந்த திகுதிகுவென எரியும் தீப்பந்தத்தையும் அதன் அருகில் நின்று தன்னையே விழி மாற்றாமல் பார்த்து கொண்டிருக்கும் வாலிபனையும் மாறி மாறி பீதியுடன் நோக்கினாள். அவளது அற்புத அழகின் கவர்ச்சியால் நினைவழிந்து நின்று கொண்டிருந்த வில்லவன் நம்பி எண்ணெய் கமரலான புகை நாசியில் ஏறி தும்மல் வரவே இழந்த நினைவை திரும்ப பெற்றவனாக சட்டென்று திரும்பி அந்த தீப்பந்தத்தின் அருகில் விரைந்தோடி குனிந்து பார்த்தான். சற்று முன்பு அவன் வீசி எறிந்த அவ்வெற்றோலை தீயுடன் ஐக்கியமாகிவிட்டிருந்தது. ஐயோ, இது என்ன சோதனை! இந்த வெறும் ஓலையே கவிஞருக்கு ராணியார் தந்த உண்மை ஓலையாக இருந்தால் என்ன செய்வது? இப்போது இதுவும் அல்லவா எரிந்து சாம்பலாகிவிட்டது? சட்டென்று திரும்பிய வில்லவன் அந்த பெண்ணை எரித்து விடுவது போல வெறித்து பார்த்தான். பிறகு ஒரேடியாக மனம் உடைந்தவனாய் தலையை தாங்கி பிடித்த வண்ணம் பாறை மீது உட்கார்ந்து விட்டான். அவனது இந்த செயல்களை எல்லாம் வியப்பும் பீதியுமாக பார்த்து கொண்டிருந்த அவள் நடுக்கமுறும் கால்களை பெயர்த்து ஓரடி முன்வந்து மன்னிக்க வேண்டும் என்று ஏதோ சொல்ல முயன்று முடியாமல் திக்கி திணறினாள். முகத்தை சுளித்து முனகி கொண்டு உட்கார்ந்திருந்த வில்லவன் நம்பி தன் செவியில் சஞ்சீவி மழை பொழிந்தார் போல ஒரு இன்ப சிலிர்ப்பு சிலிர்த்து நிமிர்ந்து அவளை நோக்கினான். தான் கீழே போட்ட தீப்பந்தம் அவ்வாலிபன் மீது விழுந்து உடலில் எங்கேனும் தீச்சுட்டு புண்படுத்தி விட்டதோ என்ற பரபரப்பால் கண் இமைகள் படபடக்க கமல மலர் போன்ற கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்த அவள், கோபித்து கொள்ளாதீர்கள் ஐயா, நீங்கள் இந்த மரத்தின் கீழ் நின்றிருந்ததை நான் கவனிக்கவில்லை. தீப்பந்தத்தை வேண்டுமென்று கீழே போடவும் இல்லை. எப்படியோ அது கை நழுவி விழுந்துவிட்டது என்று பெரியதொரு குற்றம் செய்துவிட்டவள் போல நடுங்கி சொன்னாள். வில்லவனுக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. இது என்ன, ஒரு பெண்ணின் பேச்சு குரல்தானா, அல்லது கந்தர்வ இசைக்கலைஞன் எங்கேனும் கண்மறைவாக நின்று மகர யாழை மீட்டி இந்த இனிய நாதத்தை எழுப்புகிறானா? மறுமொழி ஏதும் கூறாமல் அவளை வியப்புடன் ஏறிட்டு நோக்கினான் அவன். அவனது மௌனமும் மயக்க பார்வையும் அந்த பெண்ணின் மனதில் மேலும் அச்சத்தை ஊட்டின. அவள் அங்கிருந்து ஓடிவிட பின்னால் நகர்ந்தாள். சட்டென்று எழுந்த வில்லவன் நம்பி உறுதியான குரலில், ஏய் பெண்ணே, எங்கே போகிறாய்? நில் என்று கடுகடுத்தான். திடுக்குற்று நின்று திரும்பினாள் அவள். இதுவரை புதிரொன்றின் பின்னால் மேய்ந்து கொண்டிருந்த வில்லவனின் புரவி அவனது குரல் கேட்டு மெல்ல கனைத்தவாறு வெளியே வந்தது. அளவுக்கு மீறிய பயத்தால் வேர்த்து விறுவிறுத்து அந்த பெண் அங்கு வந்த புரவியையும் வில்லவனையும் மாறி மாறி பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டவள் போல கண்களை சுருக்கி புருவக் கொடிகளை நெரித்தாள். பிறகு சினமும் அலட்சியமும் பொங்கி ஓரடி முன் வந்து, யாரையா நீர்? அயல் தேசத்து ஆளாக இருந்து கொண்டு என்னை அதட்டி நிறுத்துகிறீரே என்று சீறினாள். வில்லவன் இது கேட்டு உள்ளூர அச்சமுற்றான். ஆயினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நான் வேற்று நாட்டுக்காரன் என்பதை நீ எப்படி தெரிந்து கொண்டாயாம் என்று பயமுறுத்தும் குரலில் கேட்டான். அவள் அவனை செருக்குடன் ஏறிட்டு நோக்கி, உம்மை பார்த்தாலே அது தெரிகிறது என்றாள். ஓஹோ, எந்த ஒரு அயல் நாட்டுக்காரனையும் பார்க்க நேர்ந்தால் அவன் மீது நெருப்பு பந்தத்தை விட்டெறிந்து வரவேற்பதுதான் உன்னுடைய நாட்டின் பழக்கமோ என்றான். அனாவசிய பேச்சு வேண்டாம், என்னை அதட்டி நிறுத்திய காரணத்தை சொல்லும். இந்த தீப்பந்தத்தை என் மீது ஏன் விட்டெறிந்தாய்? நான் முன்பே சொன்னேனே, தேன்கூட்டை அழித்து பறிப்பதற்காக வைத்திருந்த தீப்பந்தம்
கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது என்று அதை நீர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? சட்டென்று மேலே அண்ணாந்து பார்த்தான் வில்லவன். அந்த ஞாழல் மரத்தின் சிறிய கிளை ஒன்றின் தீயினால் கருகி பொசுங்கிய இலைகளினூடே பெரிய தேனடை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதை சுற்றி தேனீக்கள் கோபாவேசமாக ரீங்காரமிட்டு பறந்து கொண்டிருந்தன. இப்போதுதான் இவ்விஷயத்தை தெரிந்து கொண்டவன் போல மெல்ல தலையசைத்து திரும்பிய அவன், அதெல்லாம் சரிதான், ஆனால் உன்னுடைய கவனக்குறைவான செயலினால் எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று உனக்கு தெரியுமா என்றான் கோபமாக. கைகளை பின்புறமாக கோர்த்து கொண்டு கழுத்தை சற்றே முன்னால் நீட்டி அவனை குறுகுறுவென கூர்ந்து பார்த்த அவள் தனது சிவந்த அதரங்களை மடித்து குவித்து, அப்படி ஒன்றும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரியவில்லையே என்று அலட்சியமாக சொன்னாள். வில்லவன் சரல் என்று போய் பொசுங்கிய புல் தரையில் கருகி கிடந்த அவ்வோலை சுருளை எடுத்து அவள் எதிரே காற்றில் பறக்கவிட்டு கடுகடுத்த குரலில் சொன்னான், இதோ பார், என் உயிரின் மறு வடிவம் போன்ற இந்த ஓலையை உன்னுடைய தீப்பந்தம் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. இதை கேட்ட அந்த பெண்ணின் முகம் கருத்து சிரித்தது. அது என்ன ஓலை ஐயா? நீர் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர் என்று தனிந்த குரலில் வினவினாள். அவளுடைய கேள்வியை காதில் வாங்கி கொள்ளாத வில்லவன் நம்பி களைப்பும் கவலையுமாக பாறை மீது போய் அமர்ந்து கொண்டு, இப்போது என்ன செய்வது? கவிஞர் பெருந்தேவனாரை எப்படி சந்திப்பது என்று பெருமூச்சு விட்டு முனகினான். தவறு செய்த சிறு பிள்ளை போல முகம் வெளிரி நின்றிருந்த அந்த பெண் வில்லவன் நம்பி கடைசியாக சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து, என்ன, நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்றால் அவசரமாக. ஏன், அதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமோ என்று சீறினான் வில்லவன். அவனுடைய இந்த அலட்சிய சீரலை கேட்டு சினம் கொண்ட அவள் முகம் சிவக்க அவனை விழித்து பார்த்தபடி, ஏனையா, உமக்கு பெண்களிடம் மரியாதையாக பேசவே தெரியாதா? நான் யார் தெரியுமா? மகாகவி பெருந்தேவனாரின் குருகுல மாணவி. நாவை கொஞ்சம் அடக்கித்தான் பேசும் என்றாள் செருக்குடன். வில்லவன் நம்பி இதை கேட்டு துணுக்குற்று விட்டான். இந்நேரம் வரை அவள் ஒரு வேடுவ பெண்ணாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவனுக்கு அவளுடைய இந்த பதில் பெரு வியப்பை அளித்தது. அத்துடன் இனம் புரியாத ஒரு பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் ஊட்டின. கங்க நாட்டின் தலைநகருக்குள் செல்ல முடியாத இக்கட்டை இப்பெண்ணின் மூலம் சமாளிக்க முயற்சிக்கலாமே என்னும் ஒரு குயுக்தி யோசனையும் திடீரென அவன் மனதில் தோன்றியது. புன்முறுவலுடன் அவளை இதமாக ஏறிட்டு பார்த்து பணிவும் குழைவுமான குரலில், மன்னிக்க வேண்டும் அம்மணி, எதிர்பாராமல் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சங்கடத்தின் குழப்பத்திலே ஏதேதோ பேசிவிட்டேன் என்றான். மீண்டும் அவனே தொடர்ந்து, ஆமாம், நீ பெருந்தேவனாரின் மாணவியா? நான் உன்னை ஒரு வேடுவ பெண் என்றல்லவா எண்ணினேன் என்று இழுத்தான். அவள் களீர் என்று சிரித்தாள். சிரித்து கொண்டே, அதெல்லாம் இல்லை, நான் ஒரு வேடுவ பெண்தான் என்றாள். வில்லவனுக்கு குழப்பமாகிவிட்டது. அவளை திரு திருவென்று பார்த்தான். அது சரி, நீங்கள் யார்? எந்த நாட்டிலிருந்து இங்கு யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சற்றே மிடுக்கான குரலில் கேட்டாள். நீண்டதொரு பெருமூச்சு விட்டு கவலையுடன் சொன்னான் வில்லவன், நான் பல்லவ நாட்டை சேர்ந்தவன். இங்கு குருகுலம் நடத்தி வரும் கவிஞர் பெருந்தேவனாரை சந்திக்க வேண்டி வந்தேன். வந்த இடத்தில் என்ன நடந்துவிட்டது என்று அவசரமாக வினவினாள் அந்த பெண். எங்கள் நாட்டு அரசாங்கத்திடம் பெற்று வந்த அத்தாட்சி ஓலையை உன் கையிலிருந்து நழுவி விழுந்த தீப்பந்தம் எரித்து விட்டதே. அந்த ஓலை இல்லாமல் உங்கள் நாட்டு எல்லை காவல் தலைவன் என்னை நகருக்குள் பிரவேசிக்க அனுமதிப்பானா என்று உண்மையோடு கொஞ்சம் பொய்யையும் கலந்து சொன்னான் வில்லவன். அப்படியானால் நீங்கள் இன்னும் எங்கள் நகருக்குள் செல்லவே இல்லையா? சென்றிருந்தால் இங்கு ஏன் வந்து இப்படி விழித்து கொண்டிருக்க போகிறேன்? அவள் சற்று நேரம் ஏதோ யோசித்துவிட்டு, ஆமாம், நீங்கள் ஏன் கவிஞர் பெருந்தேவனாரை சந்திக்க வந்திருக்கிறீர்கள்? நான் ஒரு ஓவியன், ஓவிய கலை பயில வேண்டி வந்திருக்கிறேன். பொய்க்கு மேல் பொய்யாக அடுக்கினான் வில்லவன் நம்பி. வேடிக்கைதான், பல்லவ நாட்டில் கற்க இயலாத ஓவிய கலையையா இங்கு கற்க வந்திருக்கிறீர்கள்? ஓவிய கலையில் எத்தனையோ பிரிவுகள் உண்டு. அவற்றில் ஒரு பிரிவை பெருந்தேவனாரின் குருகுல கடிகை சிறப்பாக கற்றுத்தருகிறது என்று கேள்விப்பட்டே இங்கு வந்தேன். அவள் மௌனமாக நின்றாள். பொழுது சாய்ந்து விட்டது. இன்று இரவு தங்க கூட இடமின்றி இன்னும் நான் என்னென்ன சிரமங்கள் அனுபவிக்க வேண்டுமோ என்று கவலையுடன் முணுமுணுத்தவாறு நெற்றி சருமத்தை நிருடிவிட்டு கொண்டான் வில்லவன். சட்டென்று நிமிர்ந்த அவள், கவலைப்படாதீர்கள் ஐயா, என்னால் உங்களுக்கு நேர்ந்த சிரமத்திற்கு பரிகாரமாக இன்று இரவு எனது இல்லத்தில் தங்கிக் கொள்ள என் அன்னையிடம் அனுமதி பெற்று தருகிறேன், வாருங்கள் என்றாள். அவன் நம்பிக்கையோடு தலையசைத்த வில்லவன் நம்பி கரகரத்த குரலில் சொன்னான், மிகவும் நன்றி, ஆனால் இன்று இரவு எனக்கு தங்க இடம் கொடுத்து விட்டால் மட்டும் போதாதே. குருகுல தலைவரை பார்க்க முடியாமல் இங்கு தங்கி இருந்து என்ன பயன்?
மீண்டும் அவள் ஏதோ யோசனை செய்துவிட்டு, சரி, நானே உங்களை கவிஞரின் குருகுலத்திற்கு நாளை காலை அழைத்து செல்கிறேன் என்று தயக்கத்துடன் கூறினாள். எல்லை காவல் தலைவனிடம் அனுமதி பெற்றா? ஆமாம். அதில் ஏதேனும் தடங்கல் ஏற்படும் என்று நினைக்கிறேன். அப்படியானால் அவனுக்கு தெரியாமல் வேறு வழியில் அழைத்து செல்லவும் என்னால் முடியும். மிக்க நன்றி அம்மணி என்று உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டே எழுந்த வில்லவன், ஆமாம், நீ இந்த குருகுலத்தில் எந்த கலையை எடுத்து பயில்கிறாய் என்று ஆவலுடன் கேட்டான். மின்னல் இடையே ஒயிலாக வளைத்து சங்கு நிற கழுத்தை ஒரு கழித்து சாய்த்து அழகோவியமாக நின்ற அவள் தன் காயாம்பூ நயனங்களை மெல்ல சுழற்றி அவனை பட்டும் படாததுமாக பார்த்து கொண்டே குறுநகை பூசிய அதரங்களை பிரித்து கந்தர்வரசமான இனிய குரலில் நடனக்கலை என்றாள். வில்லவன் இதை கேட்டு மென்முறுவல் பூத்தான். இதற்கு மேல் அவனிடமிருந்து வேறு எந்த உணர்ச்சியும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஓரிரு வினாடிக்கு பிறகு தயக்கத்தோடு நிமிர்ந்து, என் பெயர் வில்லவன் நம்பி, உன் பெயர் என்று இழுத்தான். அவள் கண்களில் ஒரு அபூர்வ ஒளி பளிச்சிட்டது. வீரமாதேவி என்றாள் சற்றே மிடுக்கான குரலில். சட்டென்று திரும்பிய வில்லவன் பல்வேறு உணர்ச்சிகள் முகத்தில் அலைமோத அவளை குறுகுறுவென கூர்ந்து நோக்கிவிட்டு அளவுக்கு மீறிய உற்சாகத்துடன், நல்ல பெயர், மிக நல்ல பெயர் என்றான். அவள் கற்றிருக்கும் நடன கலையை விட அவளது வீரம் செறிந்த இயற்பெயரையே அவன் அதிகம் விரும்புகிறான் என்பதை இது சொல்லாமல் சொல்லி காட்டுவது போல இருந்தது. அவள் அவனை வியப்புடன் நோக்கினாள். இதோ ஒரு நொடி என்று சொல்லிக்கொண்டே சடாரென பாய்ந்தோடிய வில்லவன் நம்பி அந்த ஞாழல் மரத்தின் மீது தாவி ஏறினான். கண்மூடி கண் திறப்பதற்குள் சரசரவென ஒரு கிளையின் உச்சிக்கு சென்று அவன் அங்கு மீட்டிவிட்ட மகரையால் விம்மிலிடுவதைப் போல ரீங்காரமிட்டு பறந்து கொண்டிருந்த தேனீக்களை சிறிதும் சட்டை செய்யாமல் சீவி செதுக்கிய பெரியதொரு பலாக்கனி போல தொங்கிய தேனடையை பறித்து கொண்டு ஏறிய அதே வேகத்தில் கீழே இறங்கி வந்தான். அவனுடைய இந்த வீரார்ந்த விசித்திர செயலை வியப்புடன் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வீரமாதேவி. இழைத்த சந்தன பலகை போல் இருந்த விசாலமான மார்பில் ஆங்காங்கே தேனீக்கள் கொட்டி இரத்த துளிகளென கன்றி சிவந்திருக்க அவற்றை சிறிதும் லட்சியம் செய்யாதவனாய் அவள் முன் வந்து நின்ற வில்லவன் தேன் கசிந்து ஒழுக தன் கையில் பற்றியிருந்த தேன் அடையை அவள் முகத்துக்கு நேரே தூக்கி பிடித்து, இதை ஏன் விட்டுவிட்டாய்? இதோ நானே பறித்து கொண்டு வந்து விட்டேன், பெற்றுக்கொள் என்றான் இளஞ்சிரிப்புடன். தேரல் துளிகள் சொட்டும் தேனடையையும் வியர்வை முத்துக்கள் அரும்பிய வில்லவனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு தந்த பதுமை போல நின்ற வீரமாதேவி அவன் கையிலிருந்த தேனடையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு களீர் களீர் என்று சிரித்தவாறு மான்குட்டி போல துள்ளி ஓட ஆரம்பித்தாள். புறங்கையில் வழிந்த நரவை தன் நாவினால் வழித்து சுவைத்தவாறு அவள் ஓடுவதை வேடிக்கை பார்ப்பவன் போல நின்றிருந்த வில்லவன் நம்பி சட்டென்று திரும்பி குதிரையின் சேன கசையை பற்றி இழுத்து கொண்டு அவளை பின் தொடர்ந்து விரைந்தான். அம்மா, அம்மா என அஞ்சுக குரலில் கூவி அழைத்து கொண்டே அந்த சிறிய குடிலின் உள்ளே நுழைந்து மறைந்தாள் வீரமாதேவி. புறவியுடன் வாசற்புறத்தில் தயங்கி நின்ற வில்லவன் ஒரு புதிய இடத்தை பார்க்கும் வியப்புணர்ச்சியோடு சுற்றுமுற்றும் திரும்பி நோக்கினான். அது ஒரு எளிமையான சிறிய குடில்தான். நகரின் எல்லை ஓரத்தில் தனித்து அமைந்திருந்த அந்த சிறு குடிலின் வலதுபுறம் குலைகள் சரிந்த தென்னை மரங்களும், இடதுபுறம் மா, பலா முதலிய கனி மரங்களும், முன்புறம் சிறியதொரு பூந்தோட்டமும், பின்புறம் காய்கறி செடிகளும் வண்ண பசுமையுடனும் விளங்கின. ஆவாரஞ்செடிகளை கொண்டு வனைந்த வேலியோரம் 5-6 வெள்ளாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. தென்னை மரங்களுக்கு இடையே 2 கறவை பசுக்கள் கட்டி போடப்பட்டிருந்தன. தோட்டத்தின் மூலையில் ராட்டினமிடப்பட்ட கிணறு ஒன்றும் இருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்த வில்லவனுக்கு தன் அன்னையின் நினைவு வந்தது. அவள் விரும்பி தேர்ந்தெடுத்து வாழும் குடிலின் தோற்றமும் அந்த சூழ்நிலையும் கிட்டத்தட்ட இது போலவேதான் உள்ளது என்ற எண்ணம் அவன் மனதிற்கு ஒரு இனம் புரியாத சுகத்தை தந்தது. அதனாலேயே வீரமாதேவியின் இச்சிறு குடில் அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவள் குடியிருக்கும் இந்த எளிய வீட்டை கொண்டு அவளது சமூக அந்தஸ்தை ஓரளவு அவனால் ஊகித்து கொள்ளவும் முடிந்தது. ஆனால் அவளின் குடும்ப தலைவர்கள் ஆற்றும் தொழில் என்ன என்பதை அத்தனை சீக்கிரம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. தன் பின்னால் நின்று கொண்டிருந்த குதிரையை இடது பக்கமாக நடத்தி சென்று ஒரு மாமரத்தடியில் கட்டி போட்டுவிட்டு திரும்பி வந்து பழையபடி வாசற்புறத்திலேயே தயங்கி நின்றான் வில்லவன். வாருங்கள் தம்பி, இப்படி வந்து அமருங்கள் என்று அமைதியும் அன்பும் செறிந்த குரலில் கூறிக்கொண்டே குடிலினுள்ளிருந்து வெளிப்பட்டால் ஒரு அம்மையார். அவளுக்கு வயது சுமார் 40 இருக்கும். புன்னகை தேங்கிய அவள் முகத்தில் ஒரு நிரந்தர சோகம் நிழல் பரப்பி இருந்தது. அத்துடன் அன்பும் கனிவும் கடமை உணர்ச்சியும் துணிவும் திட்பமும் நிரம்ப பெற்றவள் என்பதை அவளது ஒளி பொருந்திய கண்கள் தெளிவுறுத்தின. அவள் அவனை எவ்வித பரபரப்பும் இன்றி அமைதியாக வரவேற்றதிலிருந்து
அவனை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் வீரமாதேவி அவளிடம் சொல்லி இருக்கிறாள் என்றே தோன்றியது. வணக்கம் அம்மா என்று பணிவுடன் கரம் கூப்பினான் வில்லவன் நம்பி. உங்களை பற்றி என் மகள் வீரமாதேவி சொன்னால் அவளால் உங்களுக்கு நேர்ந்த சங்கடத்திற்கு நான் பெரிதும் வருந்துகிறேன். ஆனால் அது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த இல்லத்தில் எத்தனை நாட்களாயினும் தங்கி இருக்கலாம். நாளை காலை குருகுல தலைவரை சந்திக்க என் மகள் உங்களையும் அழைத்து செல்வாள். எனவே எவ்வித கவலையும் இன்றி ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். புன்முறுவலுடன் அமைதியாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் அந்த அம்மையார். தாழம்பாய் விரிக்கப்பட்டிருந்த திண்ணையில் சென்று அமர்ந்தான் வில்லவன் நம்பி. மாலை பொழுது மங்கி இருட்புகை வேகமாக படர துவங்கியது. குடிலுக்குள் விளக்கும் ஏற்றியாகிவிட்டது. குளிர்ந்த காற்றும் சந்தடியற்ற சூழ்நிலையும் அவன் சோர்வை வெகு சீக்கிரம் போக்கி புத்துணர்ச்சியை ஊட்டின. தன் தாயை கூப்பிட்டு கொண்டு உள்ளே சென்ற வீரமாதேவி இந்நேரம் ஆகியும் வெளியே தலை காட்டவே இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்பு கிணற்றடியில் ராட்டின ஒலி கேட்டு அவன் திரும்பி பார்த்தபோது அங்கு அவள் மின்னலென தோன்றி மறைந்தாள். அதன் பின் அவளை எங்குமே காண முடியவில்லை. வெளி திண்ணையில் அமர்ந்தவாறே விளக்கேற்றியிருந்த ஒரு அறையை எட்டி பார்த்தான். அழகாக விளங்கிய அந்த அறையில் நடனத்திற்கு தேவையான சில ஆடை அணிகளும் இசைக்கருவிகளும் சதங்கைகளும் இருப்பது தெரிந்தன. வீரமாதேவி உண்மையில் நடனம் பயிலும் மாணவிதான் என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். ஆனால் அந்த வீட்டில் ஆண்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்ற விவரத்தை இதுவரை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்த வில்லவன் குதிரை கனைக்கும் சப்தம் கேட்டு அந்த பக்கம் திரும்பினான். அங்கே அவனுடைய குதிரைக்கு வீரமாதேவி கொள்ளும் புல்லும் வைத்துவிட்டு செல்வது தெரிந்தது. உணவருந்த வாருங்கள் தம்பி என்று அன்புடன் அழைத்தாள் அந்த மூதாட்டி. வில்லவன் கிணற்றடிக்கு எழுந்து போய் முகம் கை கால்களை சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் குடிலுக்குள் சென்றான். தாயினும் மிக்க பரிவு காட்டி உணவு படைத்த அந்த அம்மையார் தன்னை பற்றிய விவரங்களையும் சுருக்கமாக தெரிவித்தாள். அவள் பெயர் பானுமாலி. பாண்டி நாட்டு தமிழ் பெண்ணான அவள் தன் கணவருடன் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கங்க நாட்டின் தலைநகரான தலைக்காட்டுக்கு வந்து குடியேறிவிட்டவள். கங்க அரசாங்கத்துக்கு பொக்கிஷ அதிகாரிகளில் ஒருவராக பணியாற்றி வந்த அவளது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அகால மரணம் அடைந்துவிட்டார். அது முதல் பானுமாலி எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு தன் மகளுடன் இங்கு வந்து வசிக்கலானாள். அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் சொற்ப மானியத்தோடு எல்லைக்காவல் வீரர்களுக்கென அன்றாடம் சிற்றுண்டி பண்டங்கள் தயாரித்து விற்பதில் கிடைக்கும் வருமானத்தையும் சேர்த்து ஏதோ ஒரு மாதிரியாக நாட்களை கழித்து வருகிறாள். கவிஞர் பெருந்தேவனாரின் குருகுலத்தில் நாட்டியம் பயின்று வரும் தன் மகளால் தான் தங்களுடைய எதிர்காலம் சிறப்படைய போகிறது என்று அவள் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கிறாள். இந்த விவரங்களை செவிமடுத்து கொண்டே வயிறார உணவு உண்டு முடித்த வில்லவன் தன்னை பற்றிய உண்மைகளில் எதையுமே அவளிடம் சொல்லாமல் கை அலம்பிக் கொண்டு வாசல் திண்ணைக்கு வந்து சேர்ந்தான். அவன் மனதில் இப்போது ஒரு புதிய பயம் புகுந்து கொண்டு அமைதியை குலைக்க ஆரம்பித்தது. எல்லைக்காவல் வீரர்களுக்கு சிற்றுண்டி பண்டங்கள் தயாரித்து விற்பவளான பானுமாலியின் இல்லத்தில் வந்து தங்கி இருக்கிறோமே, அந்த வீரர்களில் யாரேனும் இங்கு சிற்றுண்டி வாங்கி உண்ண வரும்போது என்னை பார்க்க நேர்ந்தால் நிலைமை என்ன ஆகும்? என் மீது வீண் சந்தேகம் வலுப்பதோடு அல்லாமல் பானுமாலிக்கும் அதனால் சங்கடங்கள் வந்து சேருமே. அத்துடன் அந்த அழகிய பெண் வீரமாதேவியும் என்னை பற்றி தவறாக எண்ணி விடுவாளே. அதனால் பெருந்தேவனாரை சந்திக்கும் முயற்சி மீண்டும் தடங்கலாகிவிட்டால் என்ன செய்வது? இவ்வாறெல்லாம் நினைவுகளை ஓட்டி ஒரேடியாக கலங்கி குழம்பினான் அவன். இதைத் தொடர்ந்து வேறு பல சிக்கலான எண்ணங்களும் அவன் நெஞ்சில் குறுக்கோட்டமிட்டு கொண்டிருந்தன. சரி, இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது தப்பி வீரமாதேவி உதவியால் பெருந்தேவனாரை சந்திக்கிறோம் என்றே வைத்துக்கொள்வோம். அரசியார் கொடுத்த ஓலையின்றி விஷயத்தை அவரிடம் எப்படி தெரிவிப்பது? வாய்மொழி மூலம் சொன்னால் அதை அவர் நம்புவாரா? அந்த வெற்றோலை கூட கைவசம் இல்லாமல் எரிந்து போயிற்றே. பேசாமல் வந்த வழியே காஞ்சிக்கு திரும்பி போய்விடலாமா? அங்கு போய் என்ன செய்வது? இளவரசரை வரவேற்க காத்திருப்பவர்களிடம் வெறுங்கையோடு போய் நின்றால் நிலைமை என்ன ஆகும்? இந்த சிறிய பணியை நிறைவேற்ற திறனில்லாதவன் பெரியதொரு நாட்டின் படைத்தளபதியாக இருக்க முடியுமா என்று எள்ளி நகையாடி விடுவாரே. இது தவிர ராணியார் கொடுத்த ஓலையை திரும்ப கேட்டால் என்ன செய்வது? அது எரிந்து போயிற்று என்று சொன்னால் நம்புவார்களா? நான் ஏதோ சதி எண்ணத்துடன் இளவரசரை அழைத்து வராமல் வந்துவிட்டேன் என்று அவர்கள் சந்தேகப்பட்டால், ஐயோ, எவ்வளவு பெரிய ஆபத்தில் விதி என்னை சிக்க வைத்திருக்கிறது. இதிலிருந்து எப்படி மீளுவது? இவ்வாறெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்துதானோ என்னவோ என் அன்னை இந்த பணிக்கென அனுப்ப தயங்கினாலோ? அவளது அந்த தயக்கத்தின் பொருளை இப்போதல்லவா என்னால் உணர முடிகிறது. அனல் பட்ட புழுவென நெளிந்து நெக்குருகினான் வில்லவன் நம்பி. நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. குடிலின் உட்கதவு தாழ்த்தப்பட்டு விட்டதிலிருந்து பானுமாலியும் வீரமாதேவியும் நித்திரையில் ஆழ்ந்து விட்டனர் என்பது தெளிவாயிற்று.
மாடத்தில் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. வெளியுலகில் கவிந்திருக்கும் காரிருள் தன் மனவரங்கிலும் வந்து நிறைந்து அதை ஒரேடியாக இறுக்கி போட்டு மறைத்து விடக் கூடாதா என்று ஏங்குபவன் போல இருட்சூன்யத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த வில்லவன் நெடுநேரம் வரை உறக்கம் பிடிக்காமல் விழித்து கொண்டே இருந்தான். பிறகு எப்போதோ எப்படியோ அவன் தூங்கி போய்விட்டான். பொழுது புலர்ந்தது. எல்லை காவல் வீரர்கள் சிற்றுண்டி பண்டம் வாங்க வந்துவிட்டிருப்பார்களோ என்ற பயத்துடனே கண் விழித்து எழுந்தான் வில்லவன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அன்று பானுமாலி தான் சுட்டு தயாரித்த பண்டங்களை எடுத்துக்கொண்டு எல்லை காவல் சாவடிக்கு விற்பனை செய்ய போய்விட்டிருந்தாள். ஒரு கவலை ஒழிந்ததில் ஓரளவு உற்சாகம் அடைந்த வில்லவன் குருகுலத்திற்கு புறப்பட தயாரானான். குறித்த நேரத்தில் வீரமாதேவியும் அவனுடன் புறப்பட்டு எல்லை காவல் வீரர்களின் கண்காணிப்புக்கு உட்படாத ஒரு கொடி வழியே அவனை அழைத்து கொண்டு சென்றாள். போகும் வழியில் வில்லவன் வீரமாதேவியிடம் சிறியதொரு கேள்வி கேட்டான். பெருந்தேவனாரின் குருகுலத்தில் யாரோ ஒரு இளவரசர் கல்வி பயின்று வருவதாக கேள்விப்பட்டேன், உண்மையா என்று. என்ன இப்படி கேட்கிறீர்கள்? எங்கள் குருகுலத்தில் எத்தனையோ இளவரசர்கள் தங்கி கல்வி பயின்று வருகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றிய விவரங்கள் எனக்கொன்றும் தெரியாது. காரணம், குருகுலத்தில் பெண்கள் பகுதிக்கும் ஆண்கள் பகுதிக்கும் எந்தவித தொடர்புமே இருப்பதில்லை என்று மிகவும் எளிதாக பதில் சொல்லிவிட்டாள் அவள். இதற்கு மேல் ஏதும் கேட்க தோன்றாதவனாக மௌனமாக நடந்தான் வில்லவன் நம்பி. என் திசையும் புகழ் மனம் பரப்பி நின்ற அறிவாலயமான அந்த குருகுலத்தில் நுழையும் போதே பல்லவ தளபதி வில்லவன் நம்பியின் கால்கள் பின்னலிட ஆரம்பித்து விட்டன. ஆயினும் தன்னை சமாளித்து கொண்டு வீரமாதேவியை பின்தொடர்ந்து சென்றான். மிக பெரிய இளவந்தி வகை பள்ளி பூங்கா போல விளங்கிய அந்த குருகுலத்தில் ஆங்காங்கே எளிமையும் கலை அழகும் நிரம்பிய சிறு சிறு கூடங்களும் குடில்களும் தென்பட்டன. அவற்றில் மாணவ மாணவியர் தனித்தனியே அமர்ந்து தத்தமது பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி உடை அணிந்து ஒரு தாயின் பிள்ளைகள் போல காணப்பட்டனர். மகளிர் பகுதிகளை விடுத்து ஆடவர் குழாத்தையே குறுகுருவென பார்த்தவாறு வந்த வில்லவன் அவர்களில் இளவரசன் நிருபதுங்கன் யாராக இருப்பான் என்பதை அறிய துடியாய் துடித்தான். பிறகு தன் நாட்டு இளவரசனை பார்த்தே அறியாத போது அவனை இங்கு எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று எண்ணி தனது பைத்தியக்காரத்தனத்திற்கு தானே வெட்கப்பட்டும் கொண்டான். குருகுலத்தின் நடுநாயகமாக ஒரு அழகிய ஆசிரமம் இருப்பது தெரிந்தது. அதுதான் பெருந்தேவனாரின் இருப்பிடம் என்று சுட்டிக்காட்டிய வீரமாதேவி, கவிஞர் பெருமானை சந்தித்த பின் எங்கள் இல்லத்துக்கு ஒரு முறையேனும் வந்து போவீர்கள் அல்லவா என்று ஏதோ ஒரு ஆழ்ந்த ஏக்கத்துடன் கேட்டாள். அதை புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லாத வில்லவன் எங்கோ யோசனையாக அவசியம் வருவேன் என்று பதில் சொல்லிவிட்டு கவிஞரின் ஆசிரமத்துக்குள் பிரவேசித்தான். மகாகவி பெருந்தேவனாரின் சமூகத்திற்கு வணக்கம் உரித்தாகட்டும். கலாதேவியின் அந்தப்புறம் போல எழில் பூத்து விளங்கிய அவ் ஆசிரமத்து முன் அறையில் விரிக்கப்பட்டிருந்த வாழைநார் பட்டு கம்பளத்தின் மீது பத்மாசனமிட்டு அமர்ந்து கையில் ஏதோ பழஞ்சுவடிகளை பிரித்து வைத்துக்கொண்டு கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பவர் போல காணப்பட்ட கவிஞர் பெருந்தேவனார் மெல்ல கண் விழித்தார். 80 வயதுக்கு மேல் ஆன முதும் பெருங்கிழவராக தோற்றமளித்த அவர் தம் எதிர் நின்ற வாலிபனை அமைதி புன்மருடன் ஏறிட்டு நோக்கி, வாருங்கள், இப்படி அமருங்கள் என்று அன்பொழுக கூறினார். புதிய ஆளான அவனை நீங்கள் யார் என்று கேட்காமல் வாருங்கள் என்று விழித்தது அவரது உயர்ந்த பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இறைவன் எழுந்தருளியிருக்கும் கருவறையினுள் நிற்பது போன்ற ஒரு வினய பயம் நெஞ்சில் தானாகவே குடிபுக பணிவுடன் கரம் கூப்பி நின்ற வில்லவன் கவிஞரின் எதிரில் ஒல்கி ஒடுங்கி முழங்கால்களை மடக்கி போட்டு அமர்ந்து கொண்டு, என் பெயர் வில்லவன் நம்பி, பல்லவ பேரரசின் பலம் பொருந்திய படைகளுக்கு தளபதி. பல்லவ மகாராணி சங்காதேவியாரின் ஆங்கியப்படி தங்களை காண வந்திருக்கிறேன் என்றான் அமைதியும் தெளிவுமான குரலில். கவிஞரின் முகம் மலர்ந்தது. கையில் இருந்த சுவடிகளை மடிமீது போட்டுக்கொண்டு சற்றே நிமிர்ந்த அவர் தமது தும்பை பூவத்த வெண்ணிற தாடியை மெல்ல நீவிக்கொண்டே, மகிழ்ச்சி, பெரிதும் மகிழ்ச்சி. மகாராணி சங்காதேவியும் அரசியல் செயலாளரும் நலம்தானே என்று ஆவலுடன் வினவினார். இறைவன் அருளாலும் தங்கள் ஆசியாலும் அவர்கள் நலமே என்றான். மிக்க மகிழ்ச்சி என்றார் கவிஞர். பிறகு ஒரு இளம் புன்னகையுடன் இரு பக்கமும் திரும்பி பார்த்துவிட்டு, நீங்கள் இப்போது என்னை காண வந்திருப்பதன் நோக்கம் என்று கேட்டார். வில்லவன் உள்ளூர விதிர்விதிர்த்தான். ராணியார் கொடுத்த ஓலை கைவசம் இல்லாத சங்கட நிலையை எப்படி சமாளிப்பது என்றே அவனுக்கு தெரியவில்லை. அந்த ஓலை இருந்தால் அதை எடுத்து கொடுத்துவிட்டு நிம்மதியாக அவரது பதிலை எதிர்பார்க்கலாம். இப்போது என்ன செய்வது? விஷயத்தை வாய்மொழியாகத்தான் சொல்ல வேண்டும். அதுவும் அவர் இது பற்றி ராணியாரின் ஓலை ஏதேனும் உண்டா என்று கேட்டுவிடாதவாறு சாமர்த்தியமாக சொல்லியாக வேண்டும். தன் மனதின் இந்த திடீர் குழப்பம் முகத்தில் தேங்காதபடி
சமத்கார புன்முறுவல் பூத்தவனாக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு, நான் வந்திருக்கும் செய்தியை வெளியிட்டால் கவிஞர் அவர்கள் உண்மையிலேயே களிப்பேறுவகை அடைவார் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை என்றான் உற்சாகமான குரலில். மீண்டும் அவனே தொடர்ந்து, ஆம் ஐயா, 21 ஆண்டுகளாக எங்கள் பல்லவ நாட்டு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு அரிய நடப்பை நிறைவேற்றி கொண்டு போகவே அடியேன் தங்களை காண வந்திருக்கிறேன். இதுகாரும் நான் சொன்னதிலிருந்தே என் வருகையின் காரணம் இன்னதென தாங்கள் ஊகித்து கொண்டிருப்பீர்கள். ஆயினும் மகாராணியாரின் வாக்குகளை என் வாய்மொழி மூலம் தங்களிடம் தெரிவிக்க வேண்டியது எனது கடமை. 21 ஆண்டுகளுக்கு முன்னால் அமுதமொழி தமிழுக்காக தம் ஆருயிரை ஈந்து மறைந்த மாமன்னர் நந்திவர்மரின் வாரிசு உரிமை சாசனப்படி அவரது அருமை மைந்தன் இளவரசர் நிருபதுங்கவர்மர் பல்லவ அரச பீடத்தில் மணிமுடி தாங்கி அமர வேண்டிய நாள் நிறைவுற்றுவிட்டது. எனவே 21 ஆண்டுகளாக தங்களின் குருகுல கடிகையில் தங்கி வளர்ந்து வரும் எங்கள் இளவரசரை தங்களது அன்பான அனுமதியும் ஆசியும் பெற்று அழைத்து வரும்படி மகாராணி சங்காதேவியார் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று கூறி நிறுத்தினான். கவிஞர் இதை கேட்டு மெல்ல சிரித்தார். ஆனால் அவர் முகத்தில் இதுவரை நிலவி இருந்த மகிழ்ச்சி மாயமாக மறைந்து விட்டது. ஆயினும் அவர் எவ்வித பரபரப்பும் இன்றி சாந்தமாகவே சொன்னார், அப்படியா, மிகவும் நல்லது. ஆனால் ஒரு சந்தேகம், நீங்கள் சொன்னவை அனைத்தும் உண்மைதாமே? திடுக்கிட்டான் வில்லவன். சில வினாடிகள் வரை அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திக்கி திணறிவிட்டு திருதிருவென்று விழித்த அவன் சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டு, கவிஞர் அவர்கள் மன்னிக்க வேண்டும். எங்கள் மகாராணியாரின் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளே எள்ளளவும் மாறுபாடின்றி தங்கள் செவியில் சற்று முன்பு ஒலித்தன என்றான் பணிவுடன். கவிஞரின் முகம் கருத்தது. அவர் தம் கண்களை மெல்ல மூடியவாறு ஒரு கணம் ஏதோ யோசனை செய்துவிட்டு தணிந்த குரலில் அமைதியாக சொன்னார், அன்பரே, நீங்கள் கூறியவற்றை கேட்டு உண்மையிலேயே நான் வியப்பின் எல்லையை தொட்டு விட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் நாட்டு இளவரசர் நிருபதுங்கவர்மரை அவர் 4 வயது பாலகராக இருந்தபோது மாமன்னர் நந்திவர்மரின் கட்டளைப்படி மகாராணி சங்காதேவியார் என்னிடம் ஒப்படைத்தது உண்மை. ஆனால் நான் அந்த பாலகருடன் இந்த கங்க நாட்டின் தலைநகருக்கு வந்து சேர்ந்த 6வது மாதமே மகாராணி சங்காதேவி தமது கணவரின் மதிப்பு வாய்ந்த உக்ரோதயம் என்னும் நவரத்தின மாலையை ஒரு பெண்ணின் வசம் அத்தாட்சியாக கொடுத்து அனுப்பி இளவரசரை என்னிடமிருந்து அழைத்து கொண்டு சென்றுவிட்டார். இப்போது என் வசம் இருப்பது அந்த உக்ரோதயம் என்ற மணிமாலை ஒன்றுதான். அதனை வேண்டுமானால் நீங்கள் தாராளமாக எடுத்து செல்லலாம். வில்லவனின் கண்கள் இருண்டன. வாய் அடைத்து போன நிலையில் மூச்சை விடவும் முடியாமல் மரண அவஸ்தையே பட்டுவிட்டான் அவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.